நான் ஒரு பிடி டீச்சராக தான் என்னுடைய லைஃப் ஆரம்பித்தேன். 800 ரூபாய் சம்பளம். நான் டிசிப்ளின் டியூட்டின்னு சொல்லிட்டு ரூம்ஸை வந்து ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஃப்ரீயாக இருந்தது ஒரு கிளாஸ் ரூம். அங்கே என்னப்பா கிளாஸ் என்ன இல்லை திருக்குறள் மேடம். நான் நடத்துட்டுமான்னு கேட்டால் சிரிச்சானுங்க பசங்க. ஆரம்பிக்கிறேன், டீச்சர் வந்துட்டாங்க. உள்ளே வந்த டீச்சர் சொன்னாங்க, 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம், ஒரு பிடி டீச்சர் எப்படி கிளாஸ் எடுக்க வர்றீங்க, நீங்கள் உள்ளே எப்படி நுழைஞ்சிங்க, வெளில போங்க. நாங்கள் என்னை வெளியில் போக சொன்ன காலத்தை நான் அமிலமாக குடித்தேன். நான் 3 மாதம் தான் வேலை செஞ்சேன். வெளியில் வந்தேன், 2100 ரூபா போய் கட்டுறேன். பிஹெச்டி சப்மிட் பண்ணுறேன். 5 வருஷம் ஆச்சு. ஒரு காலேஜில் எனக்கு இன்டர்வியூ வருது. இப்படி வந்து உட்காந்துருக்கேன் பிரின்சிபல் ரூமுக்கு முன்னால் இன்டர்வியூக்கு. என் பக்கத்தில் ஒருத்தங்க அறக்க பறக்க வந்து உட்காடுறாங்க அதே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. யாருன்னா என்னை வெளியில் போக சொன்ன அந்த டீச்சர். ஆனால் நான் எங்கே கடவுளுக்கு நன்றி சொன்னேன் தெரியுமா? என்னை வெளியில் போன்னு சொன்ன டீச்சரும் நானும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சரிநிகர் சமமாக சேர் போட்டுட்டு கிளாஸ் நடத்துறதுக்காக உட்காந்தோம். இறைவன் அந்த சீட் கொடுத்தான். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு நான் 19 ஆண்டுகள்